எல்லா பாட்டியும் பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கேன். மறக்காம செக் பண்ணி போய் பார்த்துட்டு வந்துருங்க. அங்க இருந்து ஒரு காரும் லாரியும் அந்த பொண்ணு இடிக்க வருது. ராய் ஸ்டாரும் அதை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு உதவி செய்யலாம்னு சொல்லிட்டு அந்த பவர் யூஸ் பண்ணிட்டு போறாரு. உடனே Y444 வாட்ச் காமிக்கிறாங்க. அந்த வாட்ச்ல இருந்த டைமும் எல்லாமே ஸ்லோவா அப்படியே மூவ் ஆகுது. ராய் ஸ்டாரும் அந்த டிரைவர் அப்படியே தூங்கிட்டு ஓட்டிட்டு இருக்காரு வண்டியை. நம்ம ராய் ஸ்டாரும் அந்த ஸ்ட்ரீவிங் இந்த சைடு திருப்பிட்டு காரோட டிரைவரோட ஸ்ட்ரீவிங்கும் இந்த சைடு திருப்பிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கூட்டிட்டு இந்த சைடு நிறுத்திட்டு வந்துடுறாரு. Y444 அந்த பொண்ணுக்கு நமக்கு உதவி தேவை போல அப்படின்னு யாருக்கு உதவி தேவை அப்படின்னு கேக்குறாரு. டிரைவரும் என்ன நடக்குது இந்த ஊர்ல எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு நம்ம டிரைவரும் சொல்றாரு. அந்த பொண்ணும் என்னது நான் இப்படி இங்க வந்தேன் அப்படி ஹே ராய் இது உன்னோட வேலை தானே அப்படின்னு சொல்றாரு. ஆமா இது என்னோட வேலை தான் அப்படின்னு நம்ம ராய் ஸ்டார் சொல்றாரு. நம்ம Y444 ராய் ஸ்டாருக்கு ஒரு பிரசன்ட் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாருக்கு ஒரு மாஸ்க் தராரு. மாஸ்க் என்னோட அப்பா தந்தாரு, இப்ப நான் இந்த மாஸ்க் உனக்கு தர ராய் ஸ்டார் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ராய் ஸ்டாருக்கும் அந்த கெட்ட கனவு ஒண்ணு வருது, இது மறுபடியும் வருது அப்படின்னு நம்ம ராய் ஸ்டாரும் Y444 கிட்ட சொல்றாரு. Y444 சடனா திரும்பி பாக்குறாரு. என்னதுங்க அப்படின்னு பாக்குறாரு ஷாக்கா.